அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம் நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனல் வழியாக நாம் சமண அறக்கருத்துக்களை பயின்று வருகிறோம். ஆச்சாரிய ஸ்ரீ பூஜ்யபாதர் அவர்கள் அருளியிருக்கிற இஷ்டோபதேசம் என்ற நூலிலே இருந்து நாம் காதைகளுக்கான பொருள்களை அறிந்து வருகிறோம். இந்த இஷ்டோபதேச நூலினுடைய 41வது காதை, அந்த 41வது காதையினை நாம் இப்போது அந்த காதையின் மூலமாக நமக்கு அவர் கூற வருகின்ற கருத்தினை குறித்து பார்க்கலாம். ப்ருவன்னபீஹீன ப்ரூத கச்சன்னபீன கச்சதி ஸ்திதி கிருதாத்மதத்வஸ்து பச்சன்னபீன பச்சதி. இந்த காதையின் மூலமாக துறவிகளுடைய தவத்தோருடைய உயர்ந்த நிலை தவத்தினை குறித்து கூறுகிறார். நம்ம படிப்படியாக பார்த்தீங்கன்னா கஷாயங்களை வென்ற முனிவர்கள், அதன் பிறகு தன்னுடைய உடலினை தனதல்ல என்று உணர்ந்து வேத விஞ்ஞானத்தை அறிந்த நிலை, அதன் பிறகு புறப்பற்றுகளை கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கிய நிலை, அதற்கு பிறகு சென்ற காதையிலே கூட தனிமையாக இருந்து தவம் செய்ய வேண்டும் முனிவர்கள், அதுதான் தவத்தினுடைய சுத்தமான நிலை என்று நமக்கு தெரிவித்ததை பார்த்தோம். அதன் பிறகு கூட யோகங்களை பற்றி, அந்த கருத்துக்களை பற்றி நமக்கு குணஸ்தானத்திலே குறிப்பிடுவதை நம்ம பார்க்கிறோம். யோகமே இல்லாத நிலை ஏற்பட வேண்டும். மன வசன காயம் என்றது 3 தான் யோகம். அந்த 3மே இல்லாத நிலையான ஒரு சஞ்சலமற்ற நிலை, மேருமலை போல நிலையாக இருப்பது என்று நமக்கு ஸ்தோத்திரங்களிலே கூறுவார்கள். அது போன்ற ஒரு நிலையினை அடைய வேண்டும். அதன்போது தான் இப்போ என்ன சொல்கிறாங்க இதில்னா, அவர் பேசினாலும் பேசாதவரே, நடந்தாலும் நடக்காதவரே, பார்த்தாலும் பார்க்காதவரே என்று இதிலே கூறுகிறார். புருவன் நபிஹி ந புருத, பேசினாலும் கூட ந புருத, பேசாதவரே. அதுபோல தான் கச்சன் நபி ந கச்சதி, பச்சன் நபி ந பச்சதி என்று இதில் கூறுகிறார். அந்த ஆத்ம விசாரணையிலே இருக்கக்கூடிய, ஆத்ம தியானத்திலே இருக்கக்கூடிய, சமாதி நிலையினுடைய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த முனிவர்கள் இவ்வாறான யோகங்களை துறக்கின்ற முயற்சியிலே ஈடுபடுகிறார்கள் என்று நமக்கு இதிலே தெரிவிக்கிறார். சமாதி காலத்தில் தன் ஆன்ம ஸ்வரூபத்தில் தோய்ந்து இன்புற்று இருக்கும் யோகி பேசினாலும் பேசாதவரே, நடந்தாலும் நடக்காதவரே, பார்த்தாலும் பார்க்காதவரே ஆவார். அது எப்படி அந்த மாதிரி அந்த செயல்களிலெல்லாம் அவர்கள் ஈடுபட்டு இருக்கும் பொழுது அந்த செயலிலே அவர் இல்லாதவர் என்று எப்படி நாம் தெரிந்து கொள்வது? அது எப்படி நடக்கும் என்ற வினாவானது நமக்கு எழலாம். அதற்கு சமயசாரத்திலே நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ பூஜ்யபாதர் ஒரு சில உதாரணங்களை கூறி நமக்கு அதை விளக்குகிறார். ஜஹ விசம் உபபுஜ்யதோ வேஜோ புரிசோ ந மரணம் உபயாதிஹி பூக்கள கம்மச உதயம் தஹ புஜ்ஜதி நேவ வஜ்ஜயே நானி. அதாவது ஒரு உதாரணத்தை நமக்கு சொல்கிறார். ஒரு மருத்துவன் விஷத்தை அறிந்துவிட்டாலும் அவன் மரணம் அடைவதில்லை என்று கூறுகிறார். விஷம் உபபுஜ்ஜோ, விஷத்தை அறிந்தினாலும், வேஜோ புரிசோ, புரிசோ என்றால் மனிதன், புருஷன், வேஜோ மருத்துவன், மருத்துவனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ந மரணம் உபயாதி, மரணம் அடைவது கிடையாது. அது எப்படி அப்படின்னு சொன்னால், அந்த விஷத்தினை
அவன் தவறாக உண்டு விட்டாலோ அல்லது உணவிலே அந்த உணவானது கெட்டு போய் அது விஷமாக மாறிவிட்டாலோ நமக்கு அந்த விஷமானது அந்த உணவினை உண்ணும்போதோ தவறிய அந்த விஷப்பொருள்கள் என்று தெரியாமல் அறிந்துவிட்ட போதோ நமக்கு மரணமானது தானாக ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் ஒரு மருத்துவன் அந்த விஷம் அறிந்துவிட்டதை உணர்ந்து கொள்வான், தவறானதை சாப்பிட்டுட்டோம், ஏனென்றால் அந்த பொருளினுடைய தன்மையை வைத்து அவன் தெரிந்து கொள்கிறான். நம்ம சாப்பிட்டது விஷம் போல் தெரிகிறதுன்னு சொல்லிட்டு உடனடியாக அதற்கான சிகிச்சையை தானே முடிவு செய்து என்ன சாப்பிட்டோன்னு தெரியும், அதுக்கு என்ன மாற்று மருந்து கொடுத்தால் சரியாக இருக்கும், அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அது சரியாகும் என்பதை அவன் உடனடியாக அதை ஆரம்பித்து செய்து விடுகிறான். அதனால் அவனுக்கு அந்த மரணமானது ஆவது கிடையாது, மரணம் சம்பவிப்பது கிடையாது. அதை தான் இந்த இடத்துல சொல்கிறேன். அதை தான் அந்த மருத்துவர் என்று அந்த உதாரணத்தை சொல்கிறோம். ஏன்னா அவர் தான் அந்த மாதிரி செய்து கொள்ள முடியும். சாதாரணமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் நம் போன்றவர்கள் அவ்வாறான தப்புவித்தல் செய்ய முடியாது. அதனால தான் இந்த இடத்துல அதை கூறுகிறார். அதுபோலவே புக்கள கம்மஸ்த உதயம், புற்கள கர்மமாக இருக்கக்கூடிய வினைகள் உதயமாகும் பொழுது அவை பயனை தருகின்றன. என்ன பயனை தரும்? எந்த ஒரு கர்மம் உதயமானாலும் அது வேதனீய கர்மமாக வெளிப்படுவதைத்தான் நாம் பார்க்கிறோம். இன்பம் துன்பமாகத்தான் நமக்கு வாழ்க்கையிலே அது பயனளிக்கிறது. ஒருவர் இன்பமாக இருந்தால் அந்த இன்பத்தின் காரணமாக அவர் அடுத்த செயல்களிலே சில தவறான செயல்களை செய்யக்கூடும். நல்ல வசதியாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க என்றால் எல்லாம் நல்ல செயல்களை தான் செய்வார்கள் என்று தெரியாது. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ நமக்கு சாதா வேதனைய கர்மம் உதயமாகி இருக்கிறது, அதனால் இந்த இன்பம் சம்பவித்திருக்கிறது. இந்த நேரத்துலையும் நம்ம நல்வழியிலிருந்து அறவழியிலிருந்து தவறாமல் நடந்து கொள்ள வேண்டும், பாவச் செயல்களில் ஈடுபடக்கூடாது என்ற எண்ணமானது இருந்தால் அந்த இன்பத்தை அதனுடைய இன்பத்துக்கு பின்னால் வரக்கூடிய செயல்களை தவறான செயல்களாக செய்ய மாட்டார்கள். ஆனால் அந்த உணர்வு இல்லாத நற்காட்சி இல்லாதவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த இன்பம் இருக்கிற அதை ஏதோ தான் செய்த ஒரு புண்ணியம் அல்லது தனக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்பு என்று கருதி அதன் காரணமாக அவன் தவறான வழிகளிலே ஈடுபடக்கூடிய காரியங்களை செய்கிறான். அப்போ அந்த வினை சேருகிறது. அந்த வேதனைய கர்மம் உதயமாகி அனுபவிக்கும் போது அந்த கர்மம் கழிஞ்சிரும். உடனடியாக அந்த இன்பத்தை கொடுத்து விட்டு அந்த கர்மம் கழிஞ்சு போயிடும். ஆனாலும் கூட அதை தொடர்ந்து இவன் செய்கின்ற பிற செயல்களால் மறுபடியும் புதியதாக கர்மம் அந்த ஆன்மாவோடு ஒட்டி கொள்கிறது. அதே போல் தான் துன்பமும். துன்பப்படுகின்ற ஒருவர் என்ன செய்வார்னா, இந்த துன்பத்துக்கு காரணமாக இருக்கின்றவங்களே வெறுப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது தொல்லை கொடுக்கலாமான்னு நினைப்பாங்க. ஒன்று இல்லை, தானாக தன்னுடைய தலையெழுத்தே என்று பொருள் இல்லை, பொருள் வசதி கிடையாது, நமக்கு பணம் தேவைப்படுதே கிடைக்கலையே என்ற துன்பத்தில் இருப்பவர்கள் அதை தவறான வழியிலே சம்பாதிக்க முயற்சி செய்வார்கள், அல்லது திருடு போன்ற காரியங்களில் இறங்குவார்கள், கோபப்படுவார்கள், பொய் சொல்லுவார்கள். அப்போ அந்த துன்பத்தினுடைய காரணமாக அதை தொடர்ந்து அவர்கள் செய்கின்ற அந்த செயல்களால் புதியதாக வினைகள் கட்டுகின்றன. அந்த அசாதா வேதனைய கர்மம் அப்பயே கழிஞ்சிரும். ஆனாலும் புதியதாக கர்மங்களை அவர்கள் கட்டி கொள்கிறார்கள். இப்போ முனிவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது போன்ற உதயங்கள் நமக்கு இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் நாம் சம்பாதித்து வைத்த அந்த வேதனைய கர்மம் தான் இப்போது வெளிப்படுகிறது. அதனால் எந்த நிலையில் தியானம் செய்து கொண்டு இருக்கிறோமோ, ஆன்மாவை நோக்கிய பாதையில் சென்று கொண்டு இருக்கிறோமோ, அதிலிருந்து வழுமாமல் இந்த இன்பத்தாலும் பாதிக்கப்படாமல் துன்பத்தாலும் பாதிக்கப்படாமல் பிற செயல்களிலே ஈடுபடாமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து கொள்கிறார்கள். அதனால் புஜ்ஜதி அந்த துன்பத்தையும் இன்பத்தையும் அனுபவித்தாலும் கூட நான் வஜ்ஜையே ஞானி ஞானி என்றால் முனிவர்கள். அந்த முனிவர்களுக்கு அவை கட்டுவது கிடையாது. வஜ்ஜையே கட்டுவது கிடையாது, புதிய வினைகள் கட்டுவது இல்லை என்று இதிலே நமக்கு விளக்கம் தருகிறார். அதற்கு இன்னொரு உதாரணமும் நமக்கு நடைமுறை வாழ்க்கையிலே அன்றாடம் பார்க்கின்ற ஒரு விஷயத்திலிருந்து நமக்கு சொல்கிறார். ஜக மஜ்ஜம் பிவமானோ அரதிபாவேன மஜ்ஜதீனா புருஷோ
தப்ப உபபோகே அரதோ நாணி வீண பஜதி தகேவ. தகேவ என்றால் அதை போலவே இன்னொரு உதாரணம், மஜ்ஜம் பீவமானோ, மதுவினை அருந்துகின்றவன். எந்த நிலையிலே? அரதி பாவன, அது விருப்பம் இல்லாமல், ஏதோ ஒரு கம்பல்ஷன்லையோ இல்லை வற்புறுத்தலின் பேரிலையோ அவருக்கு விருப்பம் இல்லாமல் அந்த மதுவினை அருந்தினால் அந்த புருஷன், அந்த மனிதனுக்கு மஜ்ஜதி, அந்த மயக்கம் ஏற்படுவதில்லை, மது மயக்கமானது ஏற்படுவது கிடையாது. ஒருவன் தான் விருப்பப்படாமல் மதுவினை அருந்தினால் அது தேவையில்லை, ஏதோ ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதிரி கம்பல்ஷனாக இருக்குது, இல்லை மருந்து போல் அருந்த வேண்டிய அவசியம் வந்து விட்டது என்று நினைக்கும்போது, அவன் விருப்பம் இல்லாமல் அதை அருந்தும்போது அவனுக்கு அந்த மதுமயக்கமானது ஏற்படுவது இல்லை என்று நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ கூறுகிறார். அதுபோல தான் அரதோ நாணி, அந்த ஞானிக்கு வந்து ரதி என்றால் விருப்பம், அரதி என்றால் விருப்பமின்மை. அதை தான் நமக்கு நோக்கஷாயங்களில் இதை நம்ம பார்த்துருக்குறோம். அதுபோல் அந்த விருப்பம் இல்லாமல் இருப்பதனால், விருப்பு உணர்வு இல்லாமல் இருப்பதனால் அவருக்கு, அந்த ஞானிக்கு பொருளை தவ்வ உபபோகே, அதை அனுபவித்தாலும் கூட, பொருளை அனுபவித்தாலும் கூட வினைக்கட்டு ஏற்படுவது கிடையாது என்று கூறுகிறார். அதாவது வினைக்கட்டு ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் ஆர்வம், விருப்பம், வெறுப்பு போன்றவை தான். அது இல்லைன்னா வினைக்கட்டு வராது. இந்த இடத்துல அந்த வினைக்கட்டு வராமல் இருக்கிறது என்று சொல்கிறார். அதனால தான் அவர் வந்து பார்த்தாலும் பார்க்காதவரே, நடந்தாலும் நடக்காதவரே, அவர் வந்து பேசினாலும் பேசாதவரே என்று கூறுவதற்கு காரணம், அதில் விருப்பம் கிடையாது. அந்தந்த நேரத்தில் செய்துட்டு அதோடு விட்டுட்டு போயிடுவாங்க. போன காதையிலே பார்த்தோம், பிறரிடம் பேச வேண்டி வந்தாலும் அந்த பேச்சை தொடர்பு வைத்து கொள்ள மாட்டார்கள். அடுத்த தடவை அதோடு அந்த பேச்சுக்கு ஒரு பதிலை சொல்லிவிட்டு அதை மறந்து போயிடுவார்கள் என்று மறதி, அந்த விஷயங்களை மறந்து அடுத்த தியானத்திற்கு சென்று விடுவார்கள். அதை நினைவிலே வைத்து கொள்ள வேண்டிய அவசியம் அந்த முனிவர்களுக்கு இல்லை என்று போன கதையில் பார்த்தோம். அதைத்தான் இந்த இடத்துலையும் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அந்த செயல்களை செய்தாலும் அந்த செயல்களிலே இவர்களுக்கு விருப்புணர்வு இல்லை. அதை தான் இன்னொரு விஷயத்திலே நமக்கு புலப்படுத்துகிறார் ஆச்சாரிய ஸ்ரீ. சேவந்தோ வீணா சேவதி அசேவமானோபி சேவகோ கோபி பகரண சேட்டா கசவி ந பயரானோ இத்தி சோஹோதி. ஒருவன் புலன் நுகர்ச்சி செய்தாலும், சேவந்தோ, சேவை என்று சொன்னாலே புலன்களுக்கு செய்கின்ற விஷயத்தை தான் கூறுவார்கள். அதாவது புலன் வழியிலே செல்பவர்கள். புலன் நமக்கு சேவை செய்யலை, நம்ம தான் அந்த புலனுக்கு சேவை செய்கிறோம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், தாகம் என்று சொன்னால் தண்ணீர் குடித்தா போதும், சுவையான ஒரு பானத்தை அருந்துகிறோம் என்று சொன்னால் அந்த புலனுக்கு நாம் சேவை செய்கிறோம். அதுபோல் அந்த புலனுக்கு சேவை செய்தாலும் சேவதி, அவர் சேவை செய்யாதவரே, நுகர்ச்சி இல்லாதவரே. அதே போல் ஒருவன் அசேவமானோ, அந்த புலன் அனுபவம் செய்யாமல் இருந்தாலும், புலனை அனுபவிக்காமல், புலன் சுவையை அவன் அனுபவிக்காமல் இருந்தாலும் கூட அவன் நுகர்ந்தவனாகவே கருதப்படுவான். சேவகோ, ரெண்டு விஷயம் சொல்கிறார். ஒருவர் புலன் நுகர்ச்சி செய்கிறார், ஆனால் அவர் நுகராதவர். இன்னொருவன் புலன் நுகர்ச்சி செய்யவில்லை, ஆனால் அவன் நுகர்ந்தவன் என்று இதிலே கூறுகிறார். அது ஏன் அந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், விருப்பத்தோடு ஒரு புலநுகர்ச்சியை செய்தால்தான் அது புலநுகர்ச்சி, அவன் நுகர்ந்தவன் ஆவான். ஒரு முனிவர் வந்து உணவு எடுத்துக்கொள்கிறார், ஆகாரம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் சுவையை பற்றியோ கொடுப்பவர்களை பற்றியோ அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படுவது கிடையாது. விருப்பம் இருந்தால் எடுத்துக்கிறார், விருப்பம் இல்லைன்னா வேண்டான்னு சொல்லிடுறார். அந்த உணவு நாம் எடுக்கக்கூடாத உணவு என்று அவர் நினைப்பாரே, ஆனால் அப்போ நிறுத்திட்டு கிளம்பிடுவார். அப்போ அவருக்கு அந்த உணவிலே விருப்பம் இல்லை. அப்போ அவர் சாப்பிடுவது புல நுகர்ச்சி அல்ல, அவர் நுகராதவர் தான் என்று சொல்கிறார். அதே போல் பார்த்தோன்னா சாதாரண மனிதன் நம்ம வந்து பார்க்குறோம், நிறைய உணவு வகைகள் இருக்குன்னா அந்த உணவு வகைகளில் அவையெல்லாம் நம்மளால் காசு கொடுத்து வாங்க முடியாத நிலை இருக்கும். 5 ஸ்டார் ஹோட்டலில் உள்ள நுழைஞ்சோம்னா அங்கே இருக்கக்கூடிய, இல்லை அங்கே வேலை செய்கிறவங்களாக கூட இருக்கலாம், அதை ஒரு தடவை சுவைத்து பார்த்துருக்கலாம்.
இப்போது அதை வாங்க முடியாத சூழ்நிலை, அல்லது நமக்கு அது கிடைக்கல, நம்ம போய் தேடும்போது அது கிடைக்கல. அப்போ அதை சாப்பிடலை. அவர் அந்த புலநுகர்ச்சி செய்யவில்லை, அந்த சுவையை அவர் அனுபவிக்கவில்லை. இருந்தாலும் கூட அந்த எண்ணம் அவருடைய மனதிலே ஏற்பட்டு விட்டதால் அவர் புலநுகர்ச்சி செய்தவர்தான் என்று கூறுகிறார். அப்போ இங்கே வித்தியாசம் என்னன்னா அந்த விருப்புணர்வு தான். அதை அனுபவித்தாலும் விருப்பு உணர்வு இல்லாததால் அவர் நுகர்ச்சி செய்யாதவர். ஒருவன் அனுபவிக்கவில்லை என்று சொன்னாலும் புலன் நுகர்ச்சி அந்த உணர்வு அவன் மனதிலே இருப்பதனால் அவன் அதை நுகர்ந்தவன் என்று இதிலே நமக்கு அந்த விஷயத்தை சொல்கிறார். ஆன்மாவினுடைய இருப்பிடம்தான் தன்னுடைய இருப்பிடம் என்று ஞானியர் நினைக்கிறாங்க. அவங்க எங்கெங்கேயோ இருப்பாங்க. நக கிராமதிஷு கிராமாதிஷு ஸ்வஸ்ய நிவாசம் வேத்ய நாத்மவேத் சர்வாவஸ்தாசு வஸ்தாசு விஞ்ஞானி ஸ்வஸ்மின்னே வாசவிப்ரம. நிவாசம் அவர்கள் குடியிருக்கின்ற இடம். குடியிருக்கின்றதுன்னா தங்கியிருக்கின்ற இடம். அந்த தங்கியிருக்கின்ற இடம் பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம், நம்முடைய வீட்டில் தங்கியிருக்கிறோம், அது நிரந்தரமானது, அதனால் இது நம்முடைய வீடு, இது நம்முடைய இடம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் முனிவர்கள் பொதுவாக என்ன செய்கிறாங்க, மலை காடு போன்ற இடங்களில் இருந்தாலும் சரியாக செய்து ஒரு அறவுரைக்காகவோ அல்லது தன்னுடைய ஆகாரத்திற்காகவோ கிராமங்களிலே வருகிறார்கள். அவ்வாறு அந்த இடங்களிலே தங்க கூட செய்கிறார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது கூட அந்த இடங்களை தன்னுடைய இருப்பிடமாக அவர்கள் கருதுவது கிடையாது. இது நம்முடைய இடம், இந்த மலையில் தான் நான் தவம் செய்வேன், இந்த மலையை விட்டு வேறு இடத்துக்கு போக மாட்டேன், இந்த நாட்டில் இந்த கிராமத்தில் தான் இருப்பேன் என்று அந்த இடத்தின் மீதான பற்று அவர்களுக்கு கிடையாது. அந்த நேரத்துக்கு இருக்கிறாங்க. அந்த பணியானது அவங்க நினைத்த உடனே அந்த பணி முடிஞ்சு போச்சுன்னு நினச்சாங்கன்னா அடுத்த இடத்துக்கு கிளம்பிடுறாங்க. ஆனால் அவர்கள் எங்கே வசிக்கிறார்கள் என்று சொன்னால் தன்னுடைய ஆன்மாவையே இருப்பிடமாக கருதுகிறார்கள். எங்கே போனாலும் அந்த ஆன்ம சிந்தனையிலேயே இருப்பதனால் அதுதான் அவர்களுடைய இருப்பிடம். இதில் ஆதேய ஆதார எண்ணம் கருதுவதில்லை என்று கூறுகிறார். ஆதேய எண்ணம் என்று சொன்னால் ஒரு முனிவர் அங்கே ஒரு வில்லேஜில் நம்ம கிராமத்தில் கூட தங்குகிறார் என்று அவருடைய இவர் நல்லா பிரவச்சனம் செய்கிறார், பல விஷயங்களை நம்ம கேட்டால் அந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்துரைக்கிறார், ஆகம கருத்துக்களை நன்கு அறிந்திருக்கிறார் என்றெல்லாம் நம்ம அவரை புகழ்கிறோம். அவரை அண்டி அவருடைய சுற்றி இருக்கிறோம், எந்த நேரமும் இருந்து அவருக்கு இதெல்லாம் நீங்கள் நல்லா செய்கிறீங்க, எங்களுக்கு இதை சொல்லுங்கள். அப்போ அவருக்கு அந்த இடத்திலே ஒரு பற்று ஏற்படுகிறது. தன்னை புகழ்பவர்கள் மத்தியிலே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடக்கூடாது. அதுதான் ஆதேயம். ஆதேயம் என்றால் தன்னை பாராட்டுகிறவர்கள், தனக்கு ஆதரிப்பவர்கள், தன்னை புகழ்பவர்கள், அந்த எண்ணத்திலே அவருடைய எண்ணம் செல்லக்கூடாது. அதே போல் ஆதாரம் என்பது அவருக்கு அந்த ஆகாரம் கொடுப்பது, தங்க வைப்பது, இது போன்ற இடங்களை குறிப்பது ஆதாரம். அந்த எண்ணங்கள் அவருக்கு கிடையாது. இதை விட்டுட்டு போயிட்டால் இது மாதிரி இடம் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படியெல்லாம் அவர்கள் நினைப்பது கிடையாது. அதனால் அந்த ஆதேய ஆதார எண்ணங்களை அவர்கள் கருதுவது இல்லை. இதற்கு காரணமும் அந்த விருப்ப உணர்வு இல்லாமைதான். அதுதான் அடிப்படை என்பதற்காக இதை சொல்கிறார். நமக்கு பேசுவதை நீக்கிவிட வேண்டும் அந்த முனிவர்கள். அப்போ தான் தியானிக்கிறதுக்கு முடிவாக இருக்கும் என்று இதில் குறிப்பிடுகிறார். நேமசாரண காதையில் மோத்தூண வயனரயனம் ராகாதிபாப வாரணம் கிச்சா அப்பானம் ஜோஜாயதி தச துஹோதீத்தி படிக்கமனம். படிக்கமனம் என்றால் சென்ற பதிவில் கூட பார்த்தா பிரதிக்கிரமணம். பிரதிக்கிரமணம் என்றால் குறை களைதல் அல்லது கழிவிறக்கம். நம்ம இதையெல்லாம் இன்னும் கழிக்காமல் இருக்கிறோமே, கழிக்காமல் என்றால் இதெல்லாம் நீக்காமல் இருக்கிறோமே என்று தன் மீதே இறக்கப்பட்டு கொள்வது தான் கழிவிறக்கம். இவற்றையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிற முடியாமல் போகுதே அப்படின்னு. அதுபோல் பேச்சை நீக்குவதையும் கூட ஆர்வத்தால் பேச்சு வெளியே வந்துடக்கூடாது. அதைத்தான் ரொம்ப கவனமாக அவர்கள் அந்த நிலையிலே வசன யோகத்தை துறக்கின்ற அந்த நிலையிலே அவர்கள் இருப்பார்கள். குணநிலையிலே 10வது குணநிலை, அதற்கு மேலே இருக்கக்கூடிய விஷயங்களை இப்போது உயர்ந்த தவமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு காமித்து கொண்டு இருக்கிறார் நம்முடைய குருவரர் ஆச்சாரியார். அதனால் அந்த பேசுவதை நீக்கி ஆர்வம் முதலிய உணர்வுகளை விலக்கி தன் உயிரை தியானிப்பவர்களுக்கு அந்த கழிவிறக்கம் தானாக அமைந்து விடுகிறது. இதையெல்லாம் விடலையேன்ற அந்த எண்ணம் இருக்கிறதால அவற்றையெல்லாம் அவர்கள் விரைவிலே செய்து விடுகிறார்கள் என்று இதிலே காண்பிக்கிறார். முனிவரின் சுத்த உபயோகத்தில் வசன உச்சரிப்பு கூட இல்லாமல்
அதாவது வெளியே பேசுகிறாங்க, நம்மக்கிட்ட பொதுமக்களிடம் பேசுகிறார் அல்லது அவருடைய குரல் வெளிப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு பகீர் ஜல்பம் என்று பெயர். வெளியே பேச, பகீர் என்றால் வெளியே, பாகர் வெளியே, அது மாதிரி வெளியே சொல்லக்கூடிய வசனம் அது. அதே போல் அகநிலையிலும் ஒலிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும், சொல் இல்லாமல் இருக்க வேண்டும். அது அந்தர்ஜல்பம் எனப்படும். உள்ளே என்ன பேச முடியும்? பேசுவது என்பதே வெளியே வர்ற குரல் தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் ஒவ்வொருவரும் நம்ம என்ன செய்கிறோம், சிந்தனை செய்கிறோம். அப்போ இது நல்லதா கெட்டதா, ஒருத்தர் கேள்வி கேட்குற மாதிரி உடனே இதில் இருக்கக்கூடிய நல்லதெல்லாம் இது, இதில் இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் இது என்று நாம் சிந்தனை செய்கிறோம். 2 பேராக நின்று சிந்தனை செய்கிறோம். 2 பிரிவாக அந்த இடத்துல நம் மனம் வேலை செய்கிறது. அது ஒரு உரையாடல் தான், அந்த மனதுக்குள்ளாரே இருக்கக்கூடிய உரையாடல். நம்ம பழைய சினிமாக்களில் பார்த்தா கூட பார்த்திங்கன்னா மனசாட்சின்னு ஒன்று அதே உருவத்தில் எதிரில் பேசும். அதுபோல் இருக்கக்கூடிய ஒரு உரையாடல் மனதுக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கிறது. அது அந்தர்ஜல்பம் என்று கூறப்படும். அதையும் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஏற்கனவே சுக்ல தியானத்தினுடைய அம்சத்தை பார்க்கும் பொழுது ஒரே ஒரு விஷயத்தை நினைக்க வேண்டும் என்று 2வது சுக்ல தியானத்தில் நம்ம பார்த்தோம். அதுபோல் இருக்கும் பொழுது இந்த உள்ளே நடைபெறுகின்ற அந்த உரையாடலும் இல்லாமல் போய்விடும். அந்த அவ்வாறான நிலையில் தன் ஆன்மாவை மட்டும் தியானிப்பது நிச்சய பிரதிக்கிரமணம், அந்த கடைசியில் எல்லாத்தையும் விட்டு இருக்கின்ற அந்த நிலை என்று இதிலே கூறுகிறார். அந்த உலகியல் தொடர்பிலிருந்து விடுபட வேண்டாம், இந்த விருப்புணர்வு போய்விடும் முழுசுமா. தம்ஹா சமம் குணதோ சமனோ சமணம் குணேஹிம் வா அஹியம் அதிவசது தம் ஹி நிச்சம் இச்சதி ஜதி துக்க பரிமோக்கம். தான் எங்கே வசிக்க வேண்டும் என்று இதில் நம்ம கூறும்போது தனித்த நிலையிலே அவர்கள் விவிக்த சையாசனம் என்கின்ற அந்த முறையினை மேற்கொள்ள வேண்டும். வசனத்தை விட வேண்டும், உலகில் இருக்க தொடர்புகளை விட வேண்டும் என்று சொன்னால் அப்போ யாரோடு தொடர்பு கொள்வது? அவங்க அதில் என்ன சொல்கிறாரு? தம்ஹா சமம் குணதோ, தன்னோட குணத்துக்கு சமமானவர்கள், தன்னுடைய நிலைக்கு சமமான இருக்கக்கூடிய முனிவர்கள். ஒரு முனிவர் இருக்கிறார், அவருக்கு சமமான குணம் இருக்கிற முனிவரோடு அவர் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சங்கத்திலே இருக்கிறாங்க, அதில் கூட அதிகமான பேர் இருக்கக்கூடாது என்பதாகத்தான் இதில் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கிறது. குறைந்த நபர்களாக ஒரு 3 பேர் 4 பேர்களாக சங்கமாக இருப்பவர்கள், அவர்கள் தன்னுடைய குணத்திலே அதிகமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர் இல்லை மேல்நிலையில் இருக்கக்கூடிய முனி, இவர்களோடு அவர்கள் வசிக்க வேண்டும். தன்னுடைய குணத்துக்கு சமமாகவோ தன்னுடைய குணத்தை விட அதிகமாகவோ. அகியம், அகியம் என்றால் அதிகம். பார்த்தீங்கன்னா பிராகிருத மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் நிறைய வார்த்தைகளில் சமணம் இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் ரொம்ப தொடர்பு அதிகம். அது நம்ம வர பார்க்கலாம். அதுபோல் தன்னுடைய குணத்தை விட அதிகமான குணம் இருப்பவரோடு வசிக்க வேண்டும். அவர்கள் கூட தான் அவங்க இருக்கணும். அப்போ தான் துக்க பரிமோக்கம், துன்பமானது விலகும். அவர்களுடைய துன்பமானது விலகும். துன்பமானது விலக வேண்டும் என்று சொன்னால், ஜதி என்று சொன்னால் அவர்கள் எதிலே விருப்பத்தோடு இருக்க வேண்டும். விருப்ப உணர்வுன்னு சொல்லக்கூடாது. இதை அவர்கள் எவர்களோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், தனக்கு சமமானவர்களோடவோ அல்லது தன்னுடைய குணத்துக்கு மேல் குணமாக இருக்கக்கூடிய தவநிலையிலே உயர்ந்தவர்களோடு அவர்கள் வசிக்க வேண்டும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எப்படி செய்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு குறை நிகழ்ந்து கொண்டு இருக்கும். அதாவது குறைன்னு சொன்னால் பெரிய அளவில் பாவச் செயல்கள் எல்லாம் இல்லை. பேசக்கூடாதுன்னு நினச்சோம், பேசிட்டோம். அதை விரும்பக்கூடாதுன்னு நினச்சோம், அதை விரும்பிட்டோம். அதாவது உணவு வகையில் இல்லைன்னா யாராவது ஒருத்தர் வருவாங்க, அவங்க கூட ஒரு உணர்வோடு, பாச உணர்வோடு பேசிடுறாங்க. அப்படி இருப்பது கூட தவத்துக்கு எதிரான விஷயம். அப்படி இருந்துவிட்டால் அதற்கு அந்த பிழைகள் இல்லாது போகட்டும், மிச்சாமி துக்கடம் என்ற நிலைக்கு அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அதுதான் பிரதிக்கிரமணம். மிச்சாமி துக்கடம் என்று நம்ம சிராவர்களிடையே நம்ம சொல்கிறோம். அது உண்மையிலேயே அது முனிவர்களுக்கானது. அதை நம்ம எதையும் விட போகிறதில்லை, அவங்க தான் விடுகிறார்கள். அதனால் அந்த பிழைகள் இல்லாது போகட்டும் என்றது தான் மிச்சாமி துக்கடம். அது 7 வகையாக அவர்கள் அந்த பிரதிக்கிரமணத்தை செய்து கொள்கிறார்கள். எப்படின்னா, பகலில் சில செயல்கள் நிகழக்கூடும். அதனால் பகலில் இவற்றில் எல்லாம் ஈடுபடக்கூடாது. அதே போல் இரவு, அறப்பயணம்,
சரியாக உணவு ஏற்க ஆகாரம் ஏற்க செல்லும்போது அதில் மற்றவரோடு பேசும்போது அந்த விஷயங்களே அறப்பயணம் என்று சொல்லலாம். அதே போல் அந்த நேரத்தில் பட்சம் அப்படி நடந்து விட்டால், பட்சம் என்றால் 15 நாள் ஏற்கனவே ஒரு விஷயத்தில் நம்ம பேசக்கூடாதுன்னு நினச்சோம், பேசிட்டோம். அப்போ 15 நாள் நம்ம மௌன விரதம் இருந்து விடுவோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதே போல் 4 மாதம், ஆண்டு, உத்தமார்த்தம் அடுத்தது. உத்தமார்த்தம் என்று சொன்னால் அதுதான் உயர்ந்த நிலை. சல்லேகனை வரைக்கும் இதை நான் ஏற்றுப்பேன். பேசுவது என்று இல்லை, ஏதோ ஒன்று ஒரு விஷயத்தை விட வேண்டும் என்று சொன்னால் அதை நான் அது வரைக்கும் விட்டுருவேன். இப்போ நம்ம ரசப்பரி தியாகம் செய்வது போன்றதெல்லாம் இல்லை, அதெல்லாம் கிடையாது. இது மிக உயர்ந்த நிலையில் ஒரு சிறு சலனம் கூட இல்லாமல் இருப்பதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய பிரதிக்கிரமணம். இதெல்லாம் அந்த மாதிரியான செய்வதை அதை விவகார பிரதிக்கிரமணம் என்று நமக்கு அதில் கூறுகிறார்கள். இப்போ இந்த மாதிரியான தூய்மையான உயர்ந்த தவத்தினை மேற்கொள்ளக்கூடிய அந்த முனிவர்களை பற்றிய நமக்கு வரிசையாக சொல்லிக்கொண்டே செல்கிறார். மேருமந்திர புராணத்திலே கூட சக்கராயுதனுடைய முக்தி சருக்கத்தில் உயர்ந்த தவத்திலே சக்கராயுதன் அரசனாக இருந்தவன் முனிவனாக உயர்ந்த தவத்தில் இருக்கிறான். அந்த பிறவியிலே அவன் சித்தநிலை அடையப் போகிறான். அப்போ அவனுடைய அந்த தவத்தை பற்றி கூறும்பொழுது நமக்கு வாமனாச்சாரியார் கூறுகிறார். வரிசையில் சுருக்கி வையத்து உச்சியார் வடிவுதன்னை புருவத்தின் இடையின் மூக்கின் நுனியிற்றான் பொருந்த வைத்து தெரிவித யோகினோடு சென்று வந்தாடும் சிந்தை உருவமற்றிதனை உண்ண வினைகள் 7 உடைந்தவன்றே. திரிவித யோகி 3 விதமான யோக மனவசன காயம் என்ற மோகங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி வரிசையின் சுருக்கி தன்னுடைய பற்றுகளையெல்லாம் ஒவ்வொன்றாக வரிசைப்படி சுருக்கி மிகவும் குறைந்த நிலையிலே அந்த பற்றுகள் முழுவதையும் விட்டுவிட்டு தன்னுடைய உடம்பை மட்டும் வைத்து கொண்டிருக்கின்ற அந்த முனிவர், அவர் வையத்து உச்சியார் வடிவுதன்னை புருவத்தின் இடையின் மூக்கின் நுனியிற்றான் பொருந்த வைத்து, அவர் தியானம் செய்கின்ற பொழுது அவருடைய 2 கண்கள் மூலமாக தன்னுடைய மூக்கினுடைய நுனியை பார்த்தவாறே அமர்ந்திருப்பார். புறச்செயல்களை புற விஷயங்களை எல்லாம் அவர் பார்க்கவே மாட்டார். கண் திறந்திருந்தாலும் கூட அந்த கண் முழுவதுமாக திறந்திருக்காது, முழுவதுமாக மூடியும் இருக்காது. தன்னுடைய மூக்கினுடைய நுனியினை பார்த்தவாறு அவர் அமர்ந்து தியானம் செய்கிறார். இதற்கு நமக்கு அந்த இடத்துல ஒரு உருவத்தை காட்டுகிறார் பாருங்க. வையத்து உச்சியார் வடிவுதன்னை, வையத்துக்கே உச்சியாக இருப்பவர் யார் என்று சொன்னால் நம்முடைய தீர்த்தங்கரர்கள், அரகந்தர்கள். அவர்கள்தான் நமக்கு கடவுளர்களாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய வடிவு, அவர்களுடைய உருவம் எப்படி இருக்கிறது? நம்ம கோயில்களில் படிமங்களை வைத்து வணங்குகிறோம், பிம்பங்கள் இருக்கின்றன. அந்த பிம்பங்களில் பார்த்திங்கன்னா கண் முழுவதுமாக திறந்திருக்காது, முழுவதுமாக மூடியும் இருக்காது. அவர்களுடைய அந்த பாதி மூடிய அந்த இடத்திலே தன்னுடைய மூக்கின் நுனியை அவர்கள் கண்கள் பார்ப்பது போன்ற தோற்றம் இருக்கிறது என்று இதிலே நமக்கு அந்த விளக்கத்தை நமக்கு சொல்கிறார். அதனால் நமக்கு மேருமந்திர புராணத்தில் இருக்கிற விஷயங்கள் நிறைய ஆகம கருத்துக்களை அடங்கியது. அதை படித்தால் கூட நமக்கு தமிழ் மட்டுமே தெரிந்தவர்கள் கூட அதை படித்தால் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நமக்கு அதில் இருக்கிற விஷயங்களை. அதற்காகத்தான் இதில் அந்த உயர்ந்த நிலை தியானம் எப்படிப்பட்டது என்பதனை, எல்லாவற்றையும் துறந்த தியானம் எப்படிப்பட்டது என்பதனை காண்பிப்பதற்காக இந்த உருவத்தினை நம் கண்முன்னே கொண்டு நிறுத்துகிறார் வாமனாச்சாரியார். இவ்வாறு அந்த துறவினுடைய உயர்வு, அதனுடைய தூய்மைத்தன்மை அதிகமாகிட்டே போகுது. வர வர இப்போ அதிகமாகிக்கிட்டே வருவதை நம்முடைய கையை பிடித்து அழைத்து சென்று காண்பிப்பது போல நமக்கு ஆச்சாரியர் பூஜ்யபாதர் அவர்கள் நமக்கு தெரிவிக்கிறார். அதை நம்ம இதில் பார்க்குறோம். இந்த நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக நாம் தொடர்ந்து கற்று வரலாம். இதற்கு தொடர்ந்து இதனை பார்த்து ஆதரவு தெரிவிக்கின்ற அனைத்து பபியர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவுகள் யாருக்கு பொருத்தமாக இருக்குமோ அவர்களுக்கு அனுப்பி தாங்களும் மார்க்க பிரபாவனையிலே கலந்து கொண்டு நல்லறத்தினை பேணுவதற்கு முயற்சி செய்ய ஒரு ஏதுவாக இருக்கும் என கூறி, தாங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் என்கின்ற அந்த பொத்தானை அழுத்தி ஆதரவு கொடுக்குமாறு
பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஜினேந்திரா.